2025ல நம்ம ஹீரோவோட ப்ளஷர் பிளஸ். ஆமா, நம்ம நிறைய பேரு பட்ஜெட்ல வாங்கணும் அப்படின்னா அதுல இருக்கிற ஒரே ஸ்கூட்டி இதுதான். இந்த வண்டிக்கான ப்ரோ அண்ட் கான்ஸை கிளியரா வாங்கலாமா வேணாமான்றத சொல்ல போறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதோடைய ப்ரோ வந்து இதோடைய அமௌண்ட். ஆமா, இதோடைய ஆன் ரோட் பிரைஸ் தான் இதோடைய பெரிய பிளஸ்ஸே. இதோடைய வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் ரேஞ்சஸ் மாறும். உங்களுக்கு 85ல இருந்து 95 வரைக்கும் ஒவ்வொரு ரேஞ்சஸ் ஒவ்வொரு வேரியண்ட்டை பொறுத்து மாறும். இது அதே மாதிரி டீலர் வைஸும் இதோடைய ஆன் ரோட் பிரைஸ் மாறும். பட் இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு மிட் வேரியண்ட்டை எடுத்துக்கிட்டே அப்படின்னாலும் 90,000 ஆண்ட்ராய்டு. இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா இந்த வண்டி ஒர்த்து தான். ரெண்டாவது, இதோடைய லுக் வைஸ் கண்டிப்பா சப்ஜெக்ட்னே சொல்லலாம். பட் நிறைய பேர் இந்த பட்ஜெட்டுக்கு லேடிஸ் மோஸ்ட்லி எடுக்கிறாங்க. இந்த வண்டி இன்ஜின் செட்டப்ல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 110.9 சிசி, 8 பிஹெச்பி 7000 ஆர்பிஎம்லையும் 8.7 nm டார்க்கை 5500 ஆர்பிஎம்லையும் ரிலீஸ் பண்ணோம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது. நீங்க சிட்டி யூஸ் பண்றீங்க, இல்ல ஒய்ஃபுக்கு நீங்க கிஃப்ட் பண்ணணும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெருசா எதுவும் இல்லை, நான் ஒரு 50-60 உள்ள தான் போவேன் அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நான் ஒரு 70 வரைக்கும் ட்ரை பண்ணேன். 70-75 போனாலே வந்து வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. மேக்ஸிமம் அவங்க சொல்ற கிளைம் டாப் ஸ்பீடே ஒரு 80 தான் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த வண்டி நான் ட்ரை பண்ணது ஒரு 70-75 போனேன். பட் அதே வந்து வைப்ரேஷன் அதிகமா இருந்துச்சு. நீங்க ஒரு 60-20 தான் போறீங்கன்னா உண்மையாவே நல்ல ஒரு வெஹிக்கிள் இது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பட்ஜெட் ஓரியன்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவர் அண்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது, நீங்க ஃபேமிலிக்கு உண்மையாவே வந்து லோக்கல்ல தான் சுத்த போறீங்க, சிட்டி கம்ஃபர்ட்டுக்கு நைஸ் நல்லாவே செட் ஆகும் உங்களுக்கு. டயர் செக்ஷன் பாத்தீங்க, 2 டயருமே உங்களுக்கு 10 இன்ச் வீலு தான். செகண்ட் 100/90 தான் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய மழை டைம்ல கிரிப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு. அதில் எதுவும் இப்போ வரது எல்லாமே 12 இன்ச் வீலு 13 இன்ச் வீலுன்னு சொல்லிட்டு பெருசு பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம இங்கே பட்ஜெட் ஓரியன்டாக பார்க்குறப்போ கண்டிப்பாக இது நம்ம சிட்டி யூசேஜுக்கு போதுமான அளவு இருக்குன்னே சொல்லலாம். மெயினாக சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை சீட்டிங் கம்ஃபர்ட் எடுத்துக்கிட்டீங்க, இதுதான் மெயின். இதுக்காக தான் வாங்குவாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப வந்து ஸ்டிஃப்னஸ் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டும் கிடையாது. ஒரு மீடியம்ல கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு, ஐ மீன் நீங்க உங்க ஒய்ஃப் ஒரு குழந்தை அது மாதிரி உட்கார வச்சுட்டு ஒரு ஃபேமிலியை எடுத்துட்டு போறீங்க, சிட்டிக்குள்ள தான் ஓட்ட போறீங்க, பொருளெல்லாம் வச்சு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வண்டி உங்களுக்கு சூட் ஆகும். நல்லா தான் இருக்கு, அதுல எந்த குறையும் அவங்க வைக்கல. பெட்ரோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கீழே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.8 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ரிசர்வ் பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இது எஃப்ஐ இன்ஜின் தான். ஸோ 1.2 லிட்டர் வந்து ரிசர்வ்ல இருக்கணும். எப்பவுமே பெட்ரோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது 104 கிலோ தான் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சீட் ஹைட்டுமே 765 mm தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஷார்ட் ரைடராக இருக்கீங்க, ஏன்னா லேடிஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த வண்டி, அந்த ஸ்கூட்டி அது மாதிரி வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க மோஸ்ட்லி ஸ்கூட்டியை. ஸோ அவங்களுக்குமே இது சூஸ் கரெக்டாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் விட்டுட்ட அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 155 mm கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட் ஆஃப் த சிட்டியில், ஐ மீன் அந்த ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர்லையுமே தட்டலை. அந்த அளவு வந்து எந்த விஷயமும் இல்லை. பெருசாக வந்து தட்டிருமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு, ஆனால் தட்டாமல் தான் போச்சு. உண்மையாகவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வண்டியை மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக அந்த 500 கிலோமீட்டர் டு 750 வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இருக்கும். 3000 to 3500 கிலோமீட்டருக்குள்ள செகண்ட் சர்வீஸ் இருக்கும். இது மாதிரி ஷார்ப்பாக சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா பெரிய இஷ்யூஸில் வந்து லாஸ்ட்டில் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் மெயின்டெனன்ஸ் எந்த அளவு பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை அந்த வண்டி பார்த்துக்கும். ஸோ இது வந்து பில்ட் குவாலிட்டி வந்து நான் பெருசாக சொல்கிற மாதிரி கிடையாது. ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இது பட்ஜெட் ஓரியன்ட், அதுக்கேற்ற மாதிரி நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. பெருசாக லோக்கலாக கொடுக்குற மாதிரிலாம் ரொம்ப வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. நல்லா தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஹீரோ. சரிடா, எப்போ தான்டா நெகட்டிவ் சொல்ல போகிற, சீக்கிரம் நெகட்டிவாக சொல்கிறா அப்படின்னா சரி வாங்க, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நெகட்டிவ்க்குள்ள போகலாம். ஆக்சுவலா நெகட்டிவ்ல ஐ மீன் வந்து ஒரு இது பாசிட்டிவாக நீ சொல்லலை, அதை மறந்துட்ட, மைலேஜே பேசல அப்படின்னா அது நெகட்டிவ்ல வரும். என்னடா இது நெகட்டிவா அப்படின்னா ஆமா, அது நெகட்டிவ்ல தான் வரும். ஏன் அப்படின்னா இதோடைய மைலேஜ் கண்டிப்பா இந்த வண்டிக்கு ஒரு டிராபேக் தான். இதுல மைலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 38 to மேக்சிமம் வந்து ஒரு 42 இல்லை அப்படின்னா 45 வரையும் எதிர்பார்க்கலாம். அவங்க சொல்கிற கிளைம்ல எனக்கு 50 வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்க சைட்லேருந்து. அவங்க சொல்கிற மேக்ஸிமம் கிளைமே 50 தான். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நான் சொல்கிற மாதிரி 38 to மேக்ஸிமம் வந்து ஒரு 45-46 வரைக்கும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்க முடியும் இந்த வண்டியில். நீங்கள் யாராச்சும் கண்டிப்பாக ப்ளஷர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரியல் லைஃப் இன்னைக்கு இருக்கிற மைலேஜை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய லைட் எஃபெக்ட்ஸ் இன்னொரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஆமாம், நீங்கள் பேஸ் வேரியண்ட்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் தான் வரும். அது பெருசாக சொல்கிற மாதிரி கிடையாது.
பட் நீங்கள் மிட் வேரியண்ட்டு டாப் வேரியண்ட் இது மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் எல்இடி லைட் கொடுப்பாங்க. ஸோ அதோடைய விசிபிலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நைட்டில் உண்மையாகவே இது நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் நைட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அது மாதிரி வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி ஃப்ரெண்டும் கேட்டான், ஏன்னா நீ டால் ரைடர் 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற உனக்கு ஸ்கூட்டி செட் ஆகுமா அப்படின்னு பாடுறா அப்படின்னா இதையுமே வீடியோவில் சொல்லுன்னு சொன்னால், ஆமாம் இந்த ஸ்கூட்டியை நம்ம 6 ஃபீட் இருக்கிற ஒருத்தன் ஓட்டுறான் அப்படின்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப குட்டிஸாக இருக்கும் வண்டி. ஓட்ட முடியாமலாம் கிடையாது, கண்டிப்பாக ஓட்ட முடியும், சிட்டி யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் சீட்டை ஹைட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஸ்கூட்டியை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இஷ்யூன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோடைய வைப்ரேஷன். ஆமாம், இந்த வண்டியில் வைப்ரேஷன் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். ஹையர் ஸ்பீடில் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து டாப்லாம் போகிறீங்க அப்படின்னா வைப்ரேஷன் ஒதுருது. நீங்கள் இது லோயர் தான் போகிறீங்க, அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது அந்த பட்ஜெட்டில். ஸோ அந்த பட்ஜெட்டில் லோயர் ஸ்பீடில் போனாலும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்குது. நீங்கள் வைப்ரேஷன் இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கானது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு 60-70க்கு மேலே போகிறீங்க அப்படின்னாலே வைப்ரேஷன் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த வண்டியிலையும் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது. ஆமாம், ஆஸ் யூஷுவல் இந்த இஷ்யூஸை நம்ம எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கோன்னே தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியிலே உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது. கண்டிப்பாக வந்து கிக்கர் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ இன்ஜின்லேயோ இல்லை பேட்டரியில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இது பெரிய ப்ளஸ் தான். கிக்கர் கொடுத்து நீங்கள் கிக்கர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே ஸ்டார்டிங் பிரச்சனை இருக்குது. இன்ஜின்னு சொன்னது எதுக்கு அப்படின்னா இதில் இன்ஜின் நாய்ஸுமே இருக்குது. என்னடா இதை சொல்கிற அப்படின்னா, ஆமாம், இதில் இன்ஜின் நாய்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட். நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு தெரியலனாலும் போக போக இன்ஜின் நாய்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லேக் இருக்கும். கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஸ்லோவாக அந்த லேகிங்ன்றது கண்டிப்பாக இந்த வண்டியில் இருக்குது. சரிப்பா, ஓவராலாக வந்து இந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லு. ரொம்ப நேரமாக அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரோ அண்ட் கான்ஸை சொல்லிட்டேன், இந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமா சொல்லு அப்படின்னா என்னுடைய ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் ஸ்ட்ரிக்ட்லி 85 to 90 தான். இதுக்குள்ளே எனக்கு ஒரு புது ஸ்கூட்டி வேணும், எதுவும் யூஸ்டு ஸ்கூட்டியெல்லாம் வேணாம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற முதல் இடத்துல இருக்கிற ஒரே ஆப்ஷன் நம்ம ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ் தான். ஸோ அதுதான் இன்றைக்கி இருக்கிற ஆப்ஷன். நீங்கள் வந்து சிட்டியில் தான் ஓட்ட போகிறீங்க, நான் பொறுமையாக தான் ஓட்ட போகிறேன். ஒரு மைலேஜ் வந்து ஒரு 40-45க்குள்ளே கிடைச்சா எனக்கு போதுமானது. மெயின்டெனன்ஸும் நான் பார்த்துக்கிறேன். பெருசாக வந்து எனக்கு வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஒய்ஃபும் ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்கூட்டி. கண்டிப்பாக எடுக்கலாம். நெகட்டிவ்ன்றது மோஸ்ட்டாக நீங்கள் சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்ன இஷ்யூஸ்லாம் ஓரளவு உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்வீஸ் சென்டரை பார்த்து தான் இந்த வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.